இந்த ஜெனரல் முனீர் அப்படிங்கிற இவர் என்ன பேசியிருக்காரு? ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி ஒரு பேசின பேச்சு தான். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பாகிஸ்தானை ஒரு கதையா சொல்லிக் கொடுக்காதீங்க. பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பாகிஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்களையும் கதையா சொல்லிக் கொடுக்காதீங்க, வீர வரலாறா சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய அப்பா, உங்களுடைய தாத்தா இந்த நாட்டை உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. நாம டிஃபரெண்டானவங்க, அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் டிஃபரெண்டானவங்க. அதனால தான் 2 நாடு அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை இஸ்லாம் நாடுனும் இந்தியாவை ஹிந்து நாடு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கானா, இதே பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் முனீர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்ற வார்த்தையில ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு, உன்னுடைய தாட் ப்ராசஸ்ல இருந்து, உன்னுடைய வாழ்க்கை முறையில இருந்து, உன்னுடைய வழிபாட்டு முறையில இருந்து நீ இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையிலிருந்தும் எதிரானவன், வித்தியாசமானவன் அப்படிங்கறத நம்முடைய பாகிஸ்தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆணோ பெண்ணோ இதை சொல்லிக் கொடுத்து வளர்த்து எப்படி இருக்கு பாருங்க. அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க? நீ இந்தியாவுக்கு எதிராக பிறந்தவன் தான், இந்தியா உன்னுடைய சகோதர நாடு கிடையாது அப்படிங்கிற அந்த மனப்பான்மை உனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ராணுவ தலைவர் சொல்றார். அப்படின்னா எவ்வளவு வன்மத்தையும் விரோதத்தையும் குரோதத்தையும் அந்த குழந்தைகள் மனதில், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய மனதில் விதைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க.